பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் இயேசுவோட பேசினீங்களா? ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் பேசினீங்க? அவர் உங்களோடு பேசினாரா? நாம தினந்தோறும் ஆண்டவரோடு பேசுவதுதான் ஜெபம். அவர் தினந்தோறும் நம்மோடு பேசுவதுதான் வேத வாசிப்பு. இந்த ரெண்டையும் சரியா பின்பற்றினீங்கன்னா தினந்தோறும் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்க சந்தோஷமாய் வாழ முடியும். சரி, இந்த நாள்ல ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய மனசாட்சியை பாதிக்கிறது. ஏதோ ஒரு தப்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை பாதிக்கிறது. நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே, மிஸ்டேக் பண்ணிட்டேனே, ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரி நடந்துட்டேனே அப்படின்னு ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை குற்றப்படுத்துது, கஷ்டப்படுறீங்க. சிலர் என் பாவெல்லாம் மன்னிக்கப்படாதுங்க, ஏதோ இந்த வார்த்தை தான் எனக்கு ஒரு ஆறுதல், மற்றபடி எனக்கு மன்னிப்பே கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய பாவம். இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட நீங்க இருக்கிறீங்கல்ல, வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் உன்னோடு கூட ஒரு வார்த்தை கொண்டு பேச விரும்புகிறார். ஏசாயா 1:18 கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையே போல வெண்மையாகும். உறைந்த மழை அப்படின்னா ஸ்னோ பார்த்துருப்பீங்களா? ஸ்னோ வெள்ளேர்னி பளிச்சுன்னு இருக்கும், அப்படியே ஸ்னோ, உறைந்த மழை. அது மாதிரி உங்களுடைய இருதய வெண்மையா சுத்தமா மாறிடுமா. அது ஒரு ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பாவத்தினால ரத்த கரை படிந்த இப்படி இருக்கு. அந்த மாதிரி பாவம் உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம், உங்களுடைய கண்களால் செய்த பாவம், சிந்தனையில் உண்டான பாவம், நாவினால் செய்த பாவம், யாரையோ நீங்க வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி அதனால உங்களுடைய மனசாட்சியில பாதிப்பு, உங்க வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, மற்றவங்களோட பழகிற விதத்துல ஏதோ ஒரு பாவம், இதெல்லாம் மன்னிக்கப்படுமா எனக்கு? ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது மாதிரி உங்களுக்குள்ள நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் சரி, நான் அதை குறைந்த மழையை போல நான் வெண்மையாக்கிடுவேன். அப்படின்னா அவனுடைய இருதயத்தை நான் பரிசுத்தப்படுத்திடுவேன், அந்த பாவக்கரையை நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்றார். ஒரு ட்ரெஸ்ஸில் கரைப்பட்டா அதை நீக்குவதற்கு நிறைய பேர் லிக்விட்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சோப்பு வகைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த கரைக்கு இதை போட்டிங்கன்னா அது மாறிடும், பெர்ஃபெக்ட் ஆயிரும். சில கரைகள் போயிடும், அந்த கரையினுடைய அந்த சிம்டம் அதில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அழுக்க போயிடும், அந்த கரை இருக்கும் அப்படியே. அது மாதிரி பாவம் போயிட்டுங்க, ஆனால் உள்ளுக்குள்ள மனசாட்சியில் ஒரு பாதிப்பு இருக்குது, ஒரு கரை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும்னா இயேசுடைய ரத்தத்துக்கு தான் அந்த வல்லமை உண்டு. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தை நீக்கி பாவ கரைகளை கூட அப்புறப்படுத்திடும். இப்படி ஒரு அழுக்கு இருந்த அடையாளம் கூட தெரியாது. சில சமயம் பாருங்களேன், நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டு போங்க, ஒரு காஃபி கரையிடப்பட்டுட்டு நீங்க அதுக்கான சோப்பு வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு காய போட்டா வெள்ளை கலர் தெரியும். கொஞ்சம் கூர்ந்து பக்கத்துல பார்த்தா அப்படியே ரவுண்டா அந்த காப்பி போட்ட கரை தெரியும். அது பளிச்சுன்னு இருந்தது போயிட்டு, ஆனா சின்ன அடையாளம் தெரியுது இல்ல, அது கூட தெரியாது. உங்களுக்குள்ள இந்த பாவம் இருந்ததுக்குரிய அடையாளமே இல்லாதபடி இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிச்சிருமா. உறைந்த மழையை போல எப்படி வெண்மையா இருக்குது, சுத்தமா, ஒரு அழுக்கே தெரியும். அந்த மாதிரி மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு உண்டு. பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்னு கேட்ட உடனே ஒண்ணுதான், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். ஒரு ட்ரெஸ்ஸில் அழுக்கப்பட்டுட்டு அதை மறைச்சு மூடி அதை பேண்ட்டுக்குள்ள போட்டு அதை மூடி எவ்வளோ நாள் மறைச்சு வைக்க போறீங்க? மறுபடியும் வெளியே வந்துடும்ல. அதுக்கு பதிலாக அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டா பெர்ஃபெக்ட் ஆயிடும்ல. நீங்க மூடி வைக்க 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 அது உங்களை தான் பாதிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட ஆண்டவரே, இந்த கரைய வாழ்க்கையில் இருக்குது, இந்த பாவம் இந்த மனசாட்சியை பாதிக்குது, உங்க ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன், என்னை கழுவி சுத்தம் பண்ணிருங்க நீ சொல்லி பாருங்களேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஆண்டவர் கேட்கல. முழங்கால் போடு, என்னை உருண்டுகிட்டே கும்பிடு, அதை தப்புக்கரணம் போடு, ஏதாவது சொன்ன நீங்க பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டா போதும், அவ்வளவுதான்.
இப்பவே அதுக்கு நீங்க ஒரு ரூமுக்கு போகணும், முழங்கால் போடணும் இல்லை. இப்பவே எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவே உம்முடைய ரத்த இருதயத்தை கழுவட்டும், என்னை பாவமர கழுவிருங்க, சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க. உடனே அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்குவதை உணர முடியும். உடனே ஒரு சமாதானம், உள்ளத்துல சந்தோஷம் வந்துடும். அந்த கரை கூட உங்களுடைய இருதயத்துல இருக்காது. பரிபூர்ணமான ஒரு சுத்தம் உண்டாயிரும். இப்பவே ஜெபிக்கிறீங்களா? இருதயத்துல கை வைத்து, இயேசுவே எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம், அந்த பாவ கரை, அது என்னை பாதித்து கொண்டே இருக்கிறது, மனசாட்சியை பாதிக்கிறது, அப்பப்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உங்க ரத்தத்தினால இப்பொழுது என்னை கழுவி சுத்தம் பண்ணிருங்க. உறைந்த மழையை போல வெண்மையாக சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவிருங்க, பரிசுத்தப்படுத்திருங்க, பாவத்தை மன்னிச்சிருங்க, சுத்திகரிச்சிருங்க. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் என் இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும். என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாவ கரைகள் கூட அப்புறப்படுத்தப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.